எல்லாருக்கும் வணக்கம். பேக் தட்டு பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டும் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஆவரேஜாக எல்லாருக்குமே சேமாக வந்து 5 வச்சுக்கலாம் லென்த்து. இப்போ நான் 5 தான் வைக்கிறேன். 5 வச்சுட்டு அதில் நீட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவங்க அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ் எடுத்து கடைசியாக நம்ம ஊக்கு போடுவோம் இல்லையா, அந்த பட்டியோட லென்த்தை கூட நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி 2 இன்ச்சு 1 இன்ச்சு நம்ம சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ நான் ஆவரேஜாக ஒரு 12 வைக்கிறேன். வச்சுட்டு அதை மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அவங்களுடைய அந்த கரை பகுதி இருக்கு இல்லையா, அதை நான் பட்டிக்கும் சேர்த்து வேணான்னு கோடு கீச்சிருக்கேன். அதையும் வெட்டி ரிமூவ் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு பட்டியோட லென்த்து நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டில், அதே மாதிரி இப்போவும் பார்க்கணும். அவங்களுக்கு என்ன வந்ததுன்னா 3.5 இருந்தது இல்லையா, அந்த 3.5 கூட நம்ம 1/4 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிட்டோம் இல்லையா, 3.25வா. இப்போ அதே மாதிரி 3.25 வச்சு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி அதுக்கு கீழே அதோட 1/2 இன்ச்சு விடுறேன். 1/2 இன்ச்சிலேருந்து எங்கே வரைக்கும் பாக்ஸ் போட்டிருக்கோமோ அதிலேருந்து ஷேப் எடுக்கிறேன். பாருங்க கிராஸாக வருது, அங்கே கிராஸ். அதே மாதிரி இங்கே கிராஸாக கொஞ்சம் அப்படியே லென்த்தாக போய் அங்கே அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம முடிச்சிடணும். முடிச்சுட்டு இப்போ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் ஃபுல்லாகவே வெட்டிடுறேன், ஏன்னா மீதி இருக்கிற பீஸ் வந்து கைக்கு வேணும். ஸோ இதை அப்படியே ஃபுல்லாகவே நான் வெட்டிட்டு நான் மார்க் பண்ணி ட்ரா பண்ணேன் இல்லைங்களா கிராஸாக, அதில் கொஞ்சம் அதில் ஒரு 1/4 இன்ச்சு போகும். இந்த நம்ம 3.25 வச்சதில் இந்த 1/2 இன்ச்சு, அப்போ தான் அந்த வளைவு வரும். நெக்ஸ்ட்டு அந்த மேலே போட்ட இருக்கிற எட்ஜ் வரைக்கும் வெட்டிட்டு அந்த கரை பகுதியும் நான் வெட்டி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு அங்கே ஒரு அர்க்காத் போட்டுக்கிறேன். அந்த இடம் வந்து நம்ம அந்த மூணு அதாவது பெரிய பட்டி பிடிப்போம் இல்லையா, டாட் பிடிக்கிறோம் இல்லையா, பெரிய டாட் செஸ்ட்டுக்கிட்ட, அது வந்து அந்த வளைவுக்கு வர இடம் அது. நெக்ஸ்ட்டு நான் ஸ்லீவ் வெட்ட போகிறேன். ஸ்லீவுக்கு வந்து கிளாத் வந்து 4ஆக மடிச்சிக்கணும். 4ஆக மடிச்சிருக்கிற ஃபுல்லாக ஃபோல்டிங் ஆகிருக்கிற பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கணும். மேலே வந்து ரெட்டை ஃபோல்டிங் இருக்குல்ல அது இருக்கணும். அப்புறம் தான் ஓப்பனில் இருக்கிறது அடியில் இருக்கணும். வச்சுட்டு இப்போ வந்து இது இவங்களது வந்து நார்மல் ப்ளவுஸு. ஸோ நார்மல் ப்ளவுஸ்க்கு கை ஹெம்மிங் பண்ணணும். ஹெம்மிங் பண்ணணுன்னா 1/2 இன்ச்சு ஃபஸ்ட்டு மடித்து தைச்சிருவோம். அப்புறம் 1 இன்ச்சுக்கு விட்டு ஹெம்மிங் பண்ணுவோம். மேலே ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு போயிடும். ஸோ மொத்தமாக 2 இன்ச்சு கீழே நான் விடுறேன். 2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கிறேன். லைன் போட்டுட்டு லென்த்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். அவங்க ப்ளவுஸோட லென்த்து இருக்கான்னு நான் மெஷர் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அவங்களுடைய ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. ஸோ நான் வந்து இப்போ அவங்களுடைய ப்ளவுஸை வந்து அந்த துணி மேலே போடுறேன். போட்டு ஷோல்டர்லேருந்து அந்த 2 இன்ச்சு விட்டு தான் ஹைட்டை குறிக்க போகிறோம். ஏன்னா 1.5 இன்ச்சு எம்மிங்கு போயிடும், 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு போயிடும். அந்த கோடு மேலே தான் வச்சுருக்கேன். முதல்ல கீழே பாட்டம் ஸ்லீவ் எட்ஜு வந்து மார்க் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை மேலே கரெக்டாக இருக்கான்னு பார்த்து வச்சு அங்கேயே மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த ஹார்ம்கோல் ஃபுல்லாக அந்த எட்ஜுக்கிட்டேயும் மார்க் பண்ணி நீட்டாக அதை வந்து ஷேப் எடுக்கிறேன், கையோட ஷேப்பு. ஸோ அளவு ப்ளவுஸ் எடுக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஷேப் ஸ்கேல் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் அப்படியே அந்த ஹார்ம்கோலை போட்டு நான் மார்க் பண்ணுறேன், ஷேப் வரைகிறேன். வரைஞ்சிட்டா எப்போவுமே ஆஸ் யூஷுவல் இது வந்து எப்போவுமே மீன் ஷேப் மாதிரி தான் இருக்கும் ஸ்லீவு. அப்போ தான் அந்த ஸ்லீவ் வந்து அழகாக இருக்கும். இப்போ நான் அதை போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த இதையும் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், ஹார்ம்கோல் கிட்டேருந்து கீழே லெஜ்ஜு வர வரைக்கும். அடுத்து 2 இன்ச்சு ஸ்டிச்சிங்காக விடுறேன். ஹார்ம்கோல் கிட்ட மேலே வந்து அவங்களுக்கு இடம் பத்தலை, அதனால் அங்கே ஜாயிண்ட் வரணும், போடுற மாதிரி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் இதை வெட்டிக்கிறேன். அதை வெட்டிட்டோம்னா அதில் இருக்கிற பீஸே வந்து நமக்கு ஜாயிண்ட்டுக்கு ஓகேவான்னு பார்க்கணும். அது பற்றிச்சுன்னா அதுவே வச்சுக்கலாம். அது பத்தலைன்னா வேறு ஏதாவது கிளாத் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் அவங்க கிளாத்லேயே.
இப்போ நான் இதை வந்து வச்சு பார்க்குறேன். கீழே எனக்கு பாட்டமுக்கு 2 இன்ச்சு கரெக்டாக வருது. ஆம்கோல் கிட்ட தான் வரல. ஸோ அதுவும் லென்த்துக்கும் ஓகே வருது. அந்த 1 இன்ச்சு அதில் இருக்குது, மீதி இன்னொரு இன்ச்சு அது எனக்கு அதுவே போதும். இப்போ நான் அதை வந்து கட் பண்ணிவிட்டு ஜாயின் போடுறதுக்கு அதை எடுத்து வச்சுக்கிறேன். நான் அதை ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம தச்சுக்கலாம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.